தினமொரு வசனம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1வது வசனம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். ஒருவர் தன்னுடைய மகனுக்காக தினமும் பிரார்த்தனை செய்வார். அப்போது தேவனே என் மகனை தாவீதைப் போல யோசேப்பை போல மாற்றும் என்று பிரார்த்திப்பார். ஒரு நாள் அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றியது. நான் தினமும் என் மகனை தாவீதை போலவும் யோசேப்பை போலவும் மாற்றும் என்று ஜெபிக்கின்றேன். ஏன் என்னை போல என் மகனை மாற்றும் என்று என்னால் ஜெபிக்க இயலவில்லை என்று சிந்தித்தார். கர்த்தருக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை பின்பற்றத்தக்க ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்ற நிச்சயம் இல்லாதமைதானே அதனுடைய காரணம் என உணர்ந்தார். கர்த்தாவே, என்னை உம்மை போல மாற்றும். அப்போது என்னை போல என் மகன் மாறினால் நலமாய் இருக்கும் என்று ஜெபித்தாராம் ஒரு தேவ பக்தன். நம்மில் பலர் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து சிந்திக்கும் போது உயர்ந்த தரிசனங்களையும் உயர்ந்த குறிக்கோள்களையும் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவ்விதம் விரும்புகின்ற அவர்கள் தங்களை குறித்த ஒரு சரியான தரிசனத்தை கொண்டிருப்பது இல்லை. ஒருவேளை உன்னை போல உன் மகனையும் நான் மாற்றலாமா என்று கர்த்தர் கேட்டால் எத்தனை பேர் அவ்விதம் மாறுவதில் திருப்தி அடைந்து சரி என்று சொல்ல முடியும்? பலரால் முடியாது. ஏனென்றால் தங்களுடைய வாழ்க்கை தங்களின் பிள்ளைகள் பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரு நிறைவான நல்ல வாழ்க்கை அல்ல என்பது அவர்களுக்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்றான். தன்னை பின்பற்றுகின்றவர்கள் தன்னிடம் கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு நல்ல வாழ்க்கையைத்தான் காண முடியும் என்று நல்ல நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. ஈசாக்குக்கும் யாக்கோபுவுக்கும் தேவன் ஆபிரகாமின் வாழ்க்கையைத்தான் முன்மாதிரியாக சுட்டி காட்டினார். நாம் இயேசுவை பின்பற்றி ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்ந்தால் நம்முடைய பிள்ளைகள் நம்மை போல மாறுவது மிகவும் ஆசீர்வாதமாகவே இருக்கும். தேவனே, என் வாழ்க்கை என் பிள்ளைகள் பின்பற்றத்தக்க ஒரு நல்ல வாழ்வாக மாறட்டும் என்று ஜெபிப்போமா? ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய வழிகாட்டுதல்களையும் பின்பற்றும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமேன்.